ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். அமேசானில் ஆஃபர் ப்ரைஸ் இருந்தது. ஸோ ஆஃபர் ப்ரைஸில் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான மேக்கப் திங்ஸ் அண்ட் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து அமேசானில் ஆஃபரில் இருந்தது ஃபிலிப்ஸோட ஸ்ட்ரைட்னர். இது வந்து கெரோட்டின் சைன் ப்ரொடக்ஷன்னு போட்டிருப்பாங்க அண்ட் சைன் ஸ்மூத் ஹேர் வித் போட்டிருக்காங்க. இதை வச்சு நான் எப்படி வந்து ஸ்ட்ரைட் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் நான் மெயினாக இது வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 2300 and something போட்டிருக்காங்க. பட் வந்து நான் ஆஃபரில் வாங்கினேன். நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறேன் அண்ட் எனக்கு ஸ்ட்ரைட்னிங் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, முடி கொட்டிச்சா இல்லை, எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபிலிப்ஸையும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் இதுதான் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதை விட அட்வான்ஸாக போனால் 7000 அந்த மாதிரி இருக்கும். நம்மளால் அந்த அளவுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட அஃபோர்டபுள், நம்மளுக்கு ஓகே வாங்குற அளவுக்கு இருக்கிற வந்து வாங்குற அளவுக்கு இருக்கிறது வந்து இந்த ஃபிலிப்ஸோடது தான். ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் சீக்கிரமாக நான் உங்களுக்கு கூட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ளூ கலர் ஐலைனர். ஆக்சுவலாக வந்து க்ரீன் கலர் ஐலைனர் வாங்கியிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் வீடியோலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அமேசானில் தான் வாங்கினேன். அதுவும் சூப்பராக இருந்தது ப்ளூ ஹெவன். நான் அதோட வந்து பிளாக் ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவேன். சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ப்ளூ வாங்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளூ வாங்கிட்டு இதோட எம்ஆர்பி வந்து 125. இது வந்து நான் ஆஃபர் ப்ரைஸ் தான் வாங்கினேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெபிலினோட ஒரு ஜெல் ஐப்ரோ 2-in-1 ஐலைனர் எல்லாமே வச்சுக்கலாம். இதை வந்து ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து பொங்கல் மேக்கப் இதில் தான் போட்டு காட்டினேன். சூப்பராக இருக்கும் இது. இங்கே பாருங்கள், இதோட பாக்ஸ் இப்படி தான் வந்தது. இது வந்து பாருங்கள், செம்ம திக்கு. இது வந்து 36 hours போட்டிருக்காங்க. அது என்னமோ உண்மை தான். பிகாஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு நான் நினச்சேன். பட் வந்து எனக்கு போகவே இல்லை. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி ஒரு 2 days எனக்கு வந்து அப்படியே இருந்தது. ஸோ வந்து ஏன்டா போட்டோன்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அவ்வளோ டார்க்காக இருந்தது. நிறைய பேருக்கு இவ்வளோ டார்க்காக தேவைப்படும். அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஐப்ரோவில் போயிடுச்சு. பட் வந்து என்னோடய வாட்டர் லைன்லலாம் போகவே இல்லை. அண்ட் இதுக்கு கூட ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் ப்ரஷ்ஷு. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்க போடுறதுக்கு. மாமி எங்கிட்ட இப்படி தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் கண்டுக்காதீங்க. அண்டு இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 500 போட்டிருக்காங்க. நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டிங் ஜெல் லைனர் மெபிலினோடது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் வாங்கி இதை யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். இது வந்து சுகரோட ஒரு ஐப்ரோ ஸ்டிக்கு ரவுண்ட் வாங்கிட்டேன். பட் வந்து பிளாக் வாங்கியிருக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்காக. பட் நான் இப்போ போட்டிருக்கிறது கூட அதுதான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்ம ஃபினிஷிங் கொடுக்குது. நல்லா வந்து இது போடுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. இப்போ நார்மலாக ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும் இல்லையா, நம்ம வந்து அதை கவரேஜ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து சூப்பராக இருக்குது. நல்லா டக்குன்னு ஒரு நம்ம நார்மலாக லாக்மியோட ஐப்ரோ பென்சில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குது. நான் அதை தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடியே வந்து இந்த ப்ரஷ்ஷும் கொடுத்துட்றாங்க. நம்ம ஐப்ரோ வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா சேம் இந்த 500 something தான் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்து நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரோஸ் வாட்டர் வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர் தான். எனக்கு தீர்ந்துச்சு, அதனால தான் நான் அகைன் ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காமாவோட தான். பட் வந்து காமா வந்து ரெகுலராக நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியாது. எனக்கு யூஸ் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் வந்து எனக்கு 2 தேவைப்படுது. அதோட ஒன்னோட ரேட்டே வந்து 260 அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதுக்கே நம்ம அகைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு பத்தலை. இதுனா நம்ம தாராளமாக 1 month ஃபுல்லாக எவ்வளோ வேணால் அடிச்சிக்கலாம். 1 monthக்கு செம்மையாக வருது, ஃபுல்லாக இருக்குது இல்லையா. ஸோ வந்து அது ரொம்ப குட்டி தான் இருக்குது. அது நம்மளுக்கு பத்தலை, அதனால் நான் அது வாங்கலை. ஒரு அஃபோர்டபுள் ரோஸ் வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அண்ட் வந்து நம்மளோட எவர்க்ரீன் ஃபவுண்டேஷன் இது எப்போ போட்டாலும் ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்கும். நம்மளோட பொங்கல் மேக்கப் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். அண்ட் இது வந்து லாக்மியோட இன்விசிபிள் ஃபவுண்டேஷன், இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். என்னோட ஷேடு வந்து இதில் அவ்வளோவா ஒன்றும் ஷேடு இருக்காது. என்னோட ஷேடு வந்து இந்த கோல்டன் அந்த ரிலேட்டட் தான். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 255 போட்டிருக்காங்க. நான் வந்து இது ஆஃபரில் தான் வாங்கினேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் இது ரெகுலர் வியருக்கு நீங்கள் ரெகுலர் வியருக்கு கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் போட முடியாது. பட் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஷேடுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனிச்சுன்னா தாராளமாக இதை போட்டுக்கலாம். இது எப்படி இருக்குன்னா ஒரு டே க்ரீம் ஃபினிஷ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஃபவுண்டேஷன்னா வந்து நம்ம அதை பிளெண்ட் பண்ணோம், அது இது நிறையா ஒர்க் அவுட் இருக்கும் இல்லையா, இதில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒரு டே க்ரீம் ஃபினிஷ் இருக்கும். ஸோ வந்து என்ன ஸ்கின் டோன் இருந்தாலும் டக்குன்னு மேட்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக நிறையா இருக்க மாதிரி தரலாம், அதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இது லாக்மியோடது ரெகுலராக வர்றது வேறு, இது வந்து இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். அடுத்து வந்து மெபிலின் ஃபிட் ஃபவுண்டேஷன் நான் ஆல்ரெடி 2 வாங்கியிருக்கேன். நான் வந்து கான்டோருக்காக வாங்கினேன். அது மாதிரி வந்து ஒரு மாடர்மாக இருக்க உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்காக நான் வாங்கினேன். பட் வந்து எனக்கு செட் ஆகலை. நான் வந்து கான்டோருக்காக போட்டேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. பட் வந்து என்னோடய ஷேடுக்கு பர்ஃபெக்டாக நான் வாங்கினேன். என்னோடய ஷேடு வந்து 310. இதோட ரேட் வந்து 549 போட்டிருக்காங்க. நான் வந்து இது ஆஃபரில் தான் வாங்கினேன். அண்ட் ரொம்ப அழகான ஒரு ஃபிட் ஃபவுண்டேஷன், கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க இதுக்கு, மெபிலின் ஃபிட்டுன்னு. எப்போதுமே எல்லாத்தையுமே கேட்டு பாருங்கள், உங்கள் ஷேடுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாருமேடோட சாய்ஸ் எல்லாருமே சொல்கிறது வந்து மெபிலின் ஃபிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஃபிட் ஆகும், அவ்வளோ ஷேடு இருக்கும் இதில். அண்ட் வந்து ஒரு கலர் சென்ஸோட லிப்ஸ்டிக்கு, இது வந்து ஆஃபரில் இருந்தது. இது இப்போ ஆஃபர் இருக்கான்னு தெரியல. நான் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆஃபர் இல்லைன்னா கூட இதோட லிங்க் நான் கொடுத்துட்றேன். பட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாங்கி இது 1 மந்த் ஆச்சு. கலர் சென்ஸ் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, பேக்கேஜ் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து கலர் சென்ஸ் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டால் நிறைய பேர் வந்து கலர் சென்ஸ் நம்ம எப்படி லாக்மி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த டைம்லேருந்தே கலர் சென்ஸும் இருக்குது. ஸோ வந்து ரெகுலர் வியருக்கு நீங்கள் யூஸ் பண்ணாட்டி அப்பப்போ உங்களோட கலர் நிறைய பேர் அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாதவங்க சூப்பராக இதை வாங்கிக்கலாம். இது வந்து 2 வந்து 299 பை 299 சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தாங்க. இது 2மே பட் வந்து இந்த கலர் தான் வாங்கணுங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த 2 கலருமே சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஷேடு வந்து ஒரு நல்ல ஒரு பிங்கி, அந்த ரெட்டு மிக்ஸ்டான பிங்க் மாதிரி ஒரு ஷேடு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கவரேஜ் தான், சூப்பராக இருந்தது, நல்லா கவர் பண்ணியிருக்காங்க இதை. அண்டு இந்த ஷேடு நல்ல ஒரு பிங்க்கு, 2க்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து ஒரு கான்டோர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து கான்டோர் தான் நான் பெரிய பிரச்சனை. ஏன்னா கான்டோர் நான் யூஸ் பண்ணாலும் அந்த கான்டோர் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. நான் வந்து சும்மா ஒரு லோக்கல் பிராண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஸோ ஒரு நல்ல பிராண்டு, ஏன்னா அதிகமாக இப்போ வந்து அடிக்கடி நம்ம வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நல்ல பிராண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எப்போயாவது ஒரு நாள் போடும்போது எந்த பிராண்ட் வேணால் போட்டுக்கலாம். பட் வந்து ரெகுலராக போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பிராண்ட் வேணும்னு சொல்லிட்டு எலேகேலோட ப்ரோ கவரேஜ் கன்சீலர் வித் கான்டோர் இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா இது சேம் 595 போட்டிருக்காங்க. பட் வந்து நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். அண்ட் இது ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன் என்னன்னு தெரில. பட் வந்து அகைன் நான் ஒன்று வாங்கியிருக்கேன், அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து மெபிலினோட க்ரையான். இந்த க்ரையான் வந்து முன்னாடி நான் ஒரு மாலில் வாங்கினேன், ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில், சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இன்னொரு க்ரையான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட சேம் அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஷேடு தான். இது வந்து ஒரு நல்ல மேட் ஃபினிஷ்டு மாய்ஸ்சரைசிங் இருக்கிற மாதிரி ஒரு க்ரையான், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட ஷேடு செம்ம டார்க்காக சூப்பராக இருக்கும் இதோட ஷேடு. அண்ட் இதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன், அதை நான் பிரித்து பார்த்தேன் கலர் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. இதுவும் மெப்ளினோட ஒரு லிப் கரையான் தான், இப்போ வந்தது. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மாய்ஸ்சரைசிங் பேஸில் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி இப்போது கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்டு. இந்த கலர் தான் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் என்ன வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேக் சைடு வந்து இது வந்து டார்க்காக இருந்தால் நம்ம வந்து இதில் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ எப்படி ஐப்ரோ பென்சிலெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஐப்ரோ ஸ்டிக்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது பண்ணாமலே இது நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து அதிகமாக இருந்தால் இதை எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஓகே, நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 550. சேம் அந்த லிப் க்ரையான் மாதிரி தான் இதுவும் ரேட் வருது. இது ஆஃபரில் வாங்கியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
வந்து ஒரு பவுச் வாங்கியிருக்கேன், மேக்கப் பவுச். நான் நிறைய வாங்கியிருக்கேன், பட் வந்து அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு நீளமான ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ட்ராவல் கிட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல ஒரு கிளாத்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இது வந்து ஒரு லாவெண்டர் கலரில் அந்த மாதிரி புள்ளி புள்ளியாக போட்டிருக்கு. ரொம்ப எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிலிப்ஸோட ஸ்ட்ரைட்னர் வாங்கியிருக்கோம். எவ்வளோ காஸ்ட்லியாக ஸ்ட்ரைட்னர் வாங்கினாலும் நம்ம ஒரு ஹீட் ப்ரொடெக்டர் வாங்கியே ஆகணும். ஸோ நான் வந்து வாங்கியிருக்கிறது லோரியலோட ஸ்டுடியோ ப்ரோ ஹீட் ப்ரொடெக்ஷன். இது வந்து இதோட ரேட் வந்து கொஞ்சம் ஹை தான். இதோட எம்ஆர்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1295 கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், நான் எப்போதுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது நியூட்ரோஜினாவோட ஒரு கிளென்சர், மைல்டு ஆல் ஸ்கின் டைப் ஒரு மைல்டு கிளென்சர், பியூர் அண்ட் மைல்டு கிளென்சர். இது சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவங்க கூட ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளம்மோட காஜல். ரொம்ப நாளாக ப்ளம்மோட காஜல் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இப்போ தான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருக்கீங்க, சீக்கிரமாக நான் அதோட ரிவ்யூ கொடுத்துட்றேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 495 வருது, நம்மளுக்கு ஆஃபரில் 390 வருது. செக் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆஃபரில் தான் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை வேறொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.